ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரீ டைம். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது வில்லேஜ் ஃபுட். இது வந்து கொழும்பு கண்டியில் இல்லை, மூதூரில் தான் இருக்குது. மூதூரில் ரேஞ்சஸ் கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் வர மாதிரி தான் ஃபுல் லொக்கேஷனுமே இருக்குது. இன்ஷால்லா சாப்பாட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குண்டு. நம்ம வந்து வீட்டில் சுடுற மாதிரி முக்கோணம் சதுரம் மட்டும் சுடாமல் அழகாக வட்டமாக தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. பூரியும் சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பூரியை என்ன மாதிரி சரியான பருவத்துக்கு அழகாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு புரட்டுவேன், அங்கே ஒரு புரட்டுவேன், என்ன மாதிரி பொங்கி வந்துருக்கேன். பார்த்ததெல்லாம் போதும்னு சொல்லி நாங்கள் எங்கள் சாப்பாட்டை நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹோட்டலில் வந்து கப் வந்து மூங்கில் வந்ததை இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துட்டு வாங்க என்னென்ன சாப்பாடு வந்துருக்கு, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடலைக்கறி சந்திக்காங்க. கடலைக்கறியை பாருங்கள். அதோட சேர்த்து அடுத்தது பாபாத் கறி சந்திருக்காங்க. அடுத்தது இட்லி, பூரி, தோசை, சாம்பார், கறி எல்லாமே தந்திருக்காங்க. இந்த பருப்பு கறி அதோட சேர்த்து தந்திருக்காங்க. இந்த பெக் வந்து 350 ரூபா முடியுது. அடுத்தது சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்னா, பூரி எடுத்து எதோட சாப்பிட்றேன்னு விளங்குதில்லை, சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சட்னி. வளமையாக சாப்பிட்றத விட இந்த ஹோட்டலுக்குரிய மாதிரி அதுக்குரிய டேஸ்ட்டில் உண்மையிலே நம்ம பாடத்தக்கதாக இருந்துச்சு. அடுத்து கடலைக்கறி வந்து நான் இதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டதில்லை. வளமையாக கடலைக்கறி நான் சாப்பிட்றது இல்லை. இந்த தந்திருக்காங்க, என்ன மாதிரின்னு சாப்பிட்டு பார்ப்போம். கடலைக்கறியும் சொல்ல அந்த அதுக்குரிய டேஸ்ட்டில் அந்த பூரிக்குரிய மாதிரி நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து இட்லி, அந்த பூ போல் மல்லிகை பூ போலன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் நல்லா சாஃப்டாக இருந்தது இட்லி. எந்த கறியோட சாப்பிட்றேன்னு விளங்கல. சரி, உடல் கறியோட சாப்பிட்டு பார்ப்போம். தோசையும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும் சாப்பிடாம நம்மளோட பார்ட்னர்கிட்டையும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு கேட்டேன்னா அவருமே வந்து அதுக்குரிய பாசிட்டிவான ரிப்ளை தான் தந்தார். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து கறியும் வந்து நல்ல நிறைவாக தந்திருக்காங்க, ஒரு குழப்பமும் இல்லை. கட்டாயம் வந்து ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவரும் வந்து பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. கறி வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது முக்கியமாக சொன்னதுன்னா வாழை இலையில் வந்து சாப்பாடு தந்திருக்காங்க. வாழை இலையில் இதுக்கு முன்னுக்கு எங்கேயும் சாப்பிடையில உண்மையிலே பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்குது. கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். எல்லா கருத்தையுமே பாசிட்டிவான கருத்தை தான் தந்தாங்க. நீங்களும் இதுக்கு முன்னுக்கு மூதூரில் எங்கேயாவது வாழை இலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா, அதோட அனுபவம் எப்படி இருந்தீங்க, என்ன மாதிரி இருந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல் வந்து ஓப்பனிங் டைம் வந்து ஈவினிங் 6 இருந்து ஏர்லி மார்னிங் 1:30 வரைக்கும். உண்மையிலே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நாங்கள் வாழலையில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கோம் மூதூரில். உண்மையிலே வயிறு நிறைய நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு திருப்தி ஒன்று எங்களுக்கு கிடச்சிது. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட ஸ்பெஷலான இன்னொரு ஐட்டம் ஒன்று இருந்தது. அதான் வந்து மசாலா டீ. அதையும் வந்து அவங்க அந்த சிரட்டையில் செஞ்ச கப்பில் தான் தந்தாங்க. மசாலா டீ உண்மையிலே மசாலா டீக்குரிய டேஸ்ட்டோட அதுக்குரிய சரியான அந்த கலவை மிக்சிங்கோட உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே எடுத்து சாப்பிட்டோம். எந்த வகையிலையும் குறை சொல்கிற மாதிரி அந்த மசாலா டீ இருக்கையில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.